ஒரு வீடு முழுக்க தேக்கு மரத்துல இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீக்ல பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நம்மளோட சோஃபாஸ் பிரஜாபதி சோஃபா இதுவும் தேக்கு. ஆமா, நீங்க பிளைவுட் போட்டு அடிக்கிறது அப்படியே நாங்கள் டீக்ல கொண்டு வந்திருக்கிறோம். ஃபுட்டுக்கு வந்து லைஃப் டைம் மாண்டியூட் சர்டிஃபிகேட்டோட எனக்கு பிடிச்சது இது கிச்சன் தான். பெண்டு வரும்போது அதோட கட்டிங்ஸ், டைனிங் டேபிள் நம்மளோட மாடல்ல மான்கால் டைனிங் டேபிள் யூரோப்பியன் ஸ்டைல கட்டியிருக்க இந்த பிரம்மாண்டம்னா வீடு ஃபுல்லா தேக்கு மரத்துல இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்டகரி ஃபர்னிச்சர்ஸ் இப்போ அங்கதான் வந்திருக்கோம். பிரதர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம். நான் உள்ள போய் பார்த்தேன். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போறோம். பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வீட்டை நான் இதனால் வரைக்கும் வாழ்நாள் பார்த்ததே இல்லை. கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் பிரதர்? இது நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். ஓகேங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு 6 monthஸாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 6 months பண்ணிட்டு இருக்கோம். நியர்லி 6 months ஆச்சு. பக்கா யூரோப் ஸ்டைல் இது தீம் பார்த்தீங்கன்னா யூரோப் தீமு. ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, யூரோப் தீம் அவுட்டில் இருந்தாலும் எனக்கு உள்ளே வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில் ஃபர்னிச்சரும் இன்டீரியரும் பண்ணித்தாங்கன்னாங்க. கண்டிப்பாக கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் அதில் கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ முடியும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்னா டீக் மட்டும்தான் எல்லாமே டீக் மட்டும் டீக் தான். அதில் அவங்க பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக. என்ன பிரதர் வீடு ஃபுல்லாக தேக்காவே இருக்கு. ஆமாம், நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ தாண்டி இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக. ஏன்னா இது வந்துட்டு கஸ்டமர் பிளேஸில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்குறோம். ஏன்னா இது நான் பண்ணி முடிக்கும் போது நான் கண்டிப்பாக மனசில் வச்சுருந்தது என்னோடய கஸ்டமருக்கு இது காமிக்கணும். டீக்கில் நம்ம எந்த அளவுக்கு எல்லோரும் டீக்குங்கிறாங்க, ஆனால் டீக்கில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் காமிக்கணுங்கிறது தான். ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம பெங்களூரில் 4 BHK வீடு. 4 BHK வீடு நியர்லி 6 monthஸாக இது நம்ம பண்ணி முடிச்சிருக்கிறோம். இன்டீரியர் ப்ளஸ் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம டோட்டல் எல்லாமே நம்ம தான் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாமே ஒன்றா பார்த்துடலாம் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன காட்ட போகிறீங்க? ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம டிவி யூனிட் ப்ரோ. இது ஃபுல்லாக சாலிட் டீக்கில் பண்ணிக்கிறோம் டிவி யூனிட்டு. இது நியர்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த எண்டு செவரு டு இந்த எண்டு வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து, நம்ம மெஷர்மெண்ட் மட்டுமே நம்ம அவ்வளோ டைம் எடுத்துருப்போம். வந்து நம்ம அந்த தூரம் இது அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டோம். வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து கஸ்டமைசேஷன். இது எல்லாமே வந்துட்டு சின்ன டோருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல் டீக்கு தான் இல்லைங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான். கிரைன்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதாரண ஒரு பிளைவுட்லேயே இன்டீரியர் பார்த்துட்டு பிளைவுட் பார்த்துருப்பீங்க, பிவிசி யூபிவிசி நீங்கள் வந்துட்டு எல்லாம். பட் டீக்கில் பண்ணியிருக்கிறாங்க, பட் முன்னாடி தான் பண்ணிக்காங்கன்னு இப்போ யாரும் பண்ணுறது இல்லை. அந்த காலத்தில் நம்ம தாத்தாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் டீக்கில் தான் பண்ணுவாங்க. அவன் வந்துட்டு டீக்கில் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு வைப், எவ்வளோ ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்மளோட சோஃபாஸ் பிரஜாபதி சோஃபா எல்லாமே கஸ்டமைசேஷன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த டீக்யூட் இன்டீரியர் பண்ணிட்டு இந்த சோஃபா போகிற நீங்கள் வேலையை 100% டேபிள் இருந்து எல்லாமே இதுவும் தேவைப்படும். ஆமாம், எல்லாமே இங்கே இந்த கான்செப்டே டீக் கான்செப்ட் மட்டும் தான். 100% உங்களுக்கு புக் ஷெல்ஃப்னா புக்கு உங்களுக்கு கஸ்டமைசேஷன் இந்த எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பீம்ல இருந்து மரத்தூண் இந்த ராஜா பேலஸ்லாம் இருக்குமே. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு பேலஸ் கான்செப்ட் தான். தெரியும் நீங்கள் ஹாலில் பண்ணுவாங்க, டிவி யூனிட் எல்லாம் பண்ணுவாங்க, அது நார்மல். ஓகே, உங்களுக்கு அப்படியே இது பார்த்தீங்கன்னா பூஜா கம்ப்ளீட் பூஜா இதுவும் தேக்கில் தான் இல்லைங்களா? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கில். நீங்கள் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே சாலிட் ப்ரோ, எல்லாமே சாலிட். எல்லாம் சீசன் பண்ணி டைம் எடுத்து, டைம் வேணும் கண்டிப்பாக, டைம் கொடுக்கணும். அதே மாதிரி க்ராக்கரி ஷெல்ஃப். க்ராக்கரி ஷெல்ஃப் கண்டிப்பாக இல்லைங்களா? இது க்ராக்கரி ஷெல்ஃப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது. அதுதான் மெயின் கான்செப்ட். நீங்கள் அந்த நம்மளோட நிலம்பூர் கிரெயின்ஸில் பண்ணும்போது தான் இந்த ஷைனிங்கும் இந்த ஒரு என்ன சொல்கிறது ராயல் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கிரெயின்ஸு, இந்த ஷைனிங்கு, இந்த ஸ்மூத்து, அந்த அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு அந்த நம்ம கிரேடில் தான் அந்த அவுட்புட் வரும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு நம்ம ஃபுட்டுக்கு வந்து லைஃப் டைம் மாண்டியூட் சர்டிஃபிகேட்டோட நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கொஞ்சம் அப்கிரேட் ஆயிடுச்சுங்க. ஆமாம், அப்கிரேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து மெயின் வந்து எனக்கு பிடிச்சது இது கிச்சன் தான். கிச்சன் வந்துட்டு கண்டிப்பாக டீக்கு வந்து எல்லாரும் யோசிப்பாங்க, நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். கஸ்டமர் சாய்ஸ் தான். முதல் முறையாக தேக்கு மரத்திலே செஞ்ச ஒரு கிச்சனுக்கான கம்ப்ளீட் இன்டீரியர் நான் இங்கே தான் பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக எல்லாமே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மட்டும்தான். இங்கே பாருங்க, லாஃப்ட்ல இருந்து இந்த ஒரு பெண்டு வரும்போது அதோட கட்டிங்ஸு எங்கேயுமே எந்த குறையுமே இருக்காது. அதுதான் இல்லைங்களா? உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
உள்ள இருக்கிற வந்து உள்ள இருக்கிற பல ரேக் முதல் கொண்டு எல்லாமே ஆமா உள்ள இருந்து அதுவும் வந்துட்டு 100% கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள ஒரு வேற ஒரு போட்டு வெளியே மட்டும் அப்படின்லாம் இல்லை இல்லைங்க. அந்த கான்செப்ட்ல கிடையவே கிடையாது. இதெல்லாம் பாருங்க சார். இப்போ வந்து தேக்கில் எப்படி இந்த ஸ்மூத்னஸ் வருது? அது வந்து நம்ம ரன்னர் போட்டு கொண்டு வந்துருவோம் கண்டிப்பா. இது எல்லாமே வந்துட்டு ஃபுல் சாலிட் டேக், சாஃப்ட் க்ளோசர் எல்லாமே பண்ணிருக்கோம். எல்லாமே இருக்கு 100%. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு சின்ன ஒரு டைனிங், அதாவது முன்னாடி வால்ல வச்சிருக்காங்க. நீங்க இத தேக்கில அடிச்சு அதுல டைனிங் பண்ணிட்டு மேல கிரானைட் போட்டோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம் கீழே கால்ல எல்லாம். சீரியஸா டக்குன்னு பார்க்கும்போது டைனிங் டேபிள் நினைச்சிட்டேன். ஆனா டைனிங் டேபிள் அங்க தனியா இருக்கு. ஆமா அதே மாதிரி இது வந்து சின்ன ஒரு செல்ஃப் யூனிட். ஆமா இது ஒரு செல்ஃப் யூனிட். இது பயங்கரமா இருக்கு உண்மையாவே. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டீக்ல நம்ம பண்ணலாம். எல்லாமே இருக்கு. அதே மாதிரி டைனிங் டேபிள் இதை பத்தி சொல்லுங்க. டைனிங் டேபிள் நம்மளோட மாடல்ல மான்கால் டைனிங் டேபிள், சேர், பெஞ்சு பயங்கரம் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கிறோம். 4 BHK வீடு. ஓகே, ஃபர்ஸ்ட் BHK கீழே ஒரு பெட்ரூமு. இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வுட்டு நீங்கள் ப்ளைவுட் போட்டு அடிக்கிறது அப்படியே நாங்கள் டீக்கில் கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள கிரைன்ஸ், ரேக்கு, யூனிட் எல்லாமே வித் லாக்கோட வந்துடும் இல்லைங்களா? லாக்கோட வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த கிரைன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். உள்ள பாருங்க கிரைன்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதாங்க. இவங்க அவ்வளோபடி நம்ம லைஃப் டைம் அப்படியே போன 3 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த ஃபேட் ஆகுது, அது இதுன்னு நிறைய பிரச்சனை. என்னன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது நம்ம டீக்கில் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. டீக்கில் பண்ணும்போது காஸ்ட்லி தான் கண்டிப்பாக. பட் அதே நம்ம அஃபோர்டபுளாக என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் பிளைவுடோட காஸ்ட்டில் ஒரு 20% ஜாஸ்தியாக டீக்கில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கட்டில் இதுவுமே நம்ம ப்ராடக்ட் தான். ஆமாம், நம்மளோட செட்டிநாடு கட்டில் உங்களுக்கு ஷோரூம்ல பார்த்துருவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் பார்த்தா எப்படி இருக்குன்றது, அதனால தான் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் இந்த வீடியோ பண்ணது நான். உண்மையாவேங்க. ஆக்சுவலாக அதுதான் இந்த இன்டீரியருக்கு இந்த ப்ராடக்ட் இங்கே மேட்ச் ஆனால் அது ரொம்ப எது போட்டாலும் கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப அவங்க ஸ்டடி பண்ணி நம்மளைய ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. கஸ்டமர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. அதனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது இல்லைங்களா? மேலே இருக்கிற ரூம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இது வந்து ஸ்மால் ஒரு லிவிங் ரூம். உங்களுக்கு நம்ம இப்போ ப்ரைவசியாக வீட்டுக்குள்ள லேடிஸ்க்கு ப்ரைவசியாக இருக்கிறதுக்கு, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு லிவிங் ரூம் கேட்டிருந்தாங்க. நம்ம கிராப். ஆமாம், கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாடல் எடுக்கிறது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நம்ம கிட்ட எப்பவுமே அப்படி தான். ஆமாங்க. அதனால கிராப் நம்ம சஜஸ்ட் பண்ணி கிராப் இங்கே நல்லாயிருக்கும். ஏன்னா காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப சாஞ்சு உட்கார வேண்டாம். மேலெல்லாம் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். கிராப்பு இங்க ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கீங்க. இங்க ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம். இங்க வர்க்கிங் பிளேஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் கேப் படிக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டா தேக்க போட்டு இது வந்து உங்களுக்கு அது கிராக்கரி மாதிரி. இது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு விஷயம் பதிவு பண்ணி நினைக்கிறேங்க. அதாவது நீங்க இங்க பாக்குற எல்லாமே தேக்கு தான். இந்த சின்ன இந்த செல்ஃப்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா அதாவது தேக்கு மரத்திலே செஞ்ச ஒரு வீடு. எக்ஸாம்பிள் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இங்க யூஸ் பண்ணிருக்க ஃபர்னிச்சர்ஸா இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்ணிருக்க இன்டீரியரா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ப்ரீமியமா இருக்கு. அடுத்த பெட்ரூம் போயிடலாமா? அடுத்த பெட்ரூம் வந்துட்டு இது ஒரு மேலே ஒரு செகண்ட் பெட்ரூம். இது அதே மாதிரி காட். இங்கேயுமே சேம் கான்செப்ட். உங்களுக்கு வந்து செட்டிநாடு காட்டு கிங் சைஸு. இங்கே பாருங்க காட் எவ்வளோ பிரம்மாண்டம். அதான் ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான. நம்ம இப்போ வெளியே பார்த்தா வீட்டுக்கு அவுட்புட்டுக்கும் உள்ளேயும் உங்களுக்கு அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்களே, வெளியே கார சட்னி, பீஸாக்குள்ள கார சட்னி நம்ம ஊர் ஸ்டைல் அப்படிதான் இல்லைங்களா? பயங்கரமாக இருக்குது. வெளியே நீங்கள் சொன்னீங்க யூரோப்பியன் ஸ்டைலாக இருந்தாலும் உள்ள நம்ம ஊர் ஸ்டைலில் வேணும்னு கேட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் ஜஸ்ட் இங்கே ஒரு பால்கனி வியூ இருக்குது. நீங்கள் இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டோட்டல் ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக யூரோப்பியன் ஸ்டைல். ஆனால் அங்கிருந்து அப்படியே நேராக உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஊர். அதுதான் பிஸாவை கார சட்னி. ஸோ இதுலேயும் கம்ப்ளீட்டாக சேம் அதே மாதிரி. இது அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் எப்படி வேணாலும் பண்ணித்தரோம். இது வந்து அவங்க ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் அந்த ஸ்மெல்லு ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஸ்மெல் வருதுங்க. ஷோரூம்ன்ற ஸ்மெல் இங்கே வருதுங்க. மரத்தோட ஸ்மெல் அப்படி இருக்குது நமக்கு. இவ்வளவும் பண்ணிட்டு அந்த டோர் தான் பார்க்க கூட தெரியுது. அந்த 2 ஒயிட் டோர். அது நான் பாத்ரூம்ல கேட்டாங்க. நான் தான் டீக்கு வேண்டாம் தண்ணி பட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், வேண்டாம் சொல்லிட்டு. ஆக்சுவல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேடம் கஸ்டமர் வந்துட்டு இந்த ஒயிட் தீம் தான் ஃபுல்லாக கேட்டாங்க. ஃபுல்லாக ஒயிட் தீம்ல கேட்டாங்க. ஆனால் எல்லாரும் அது பண்ணுவாங்க, நம்ம டீக்கில் பண்ணலாம்.
ஆனா இப்போ அதுதான் இப்போ இந்த டீக் அந்த ஒயிட்டை வந்து இது முறியடிச்சிருச்சு. இது இன்னொரு பெட்ரூம். ஓ இன்னொன்று இருக்குது ஆக்சுவலாக. இது 4 BHK 3 BHK. இங்கே வந்து நம்ம தாஜ்மஹால் கட்டில் போட்டிருக்கோம். தாஜ்மஹால் கட்டில். ஓ நீங்கள் அங்கே ஷோரூமில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக இந்த பக்கம் இருந்து காட்டுறேன். சன்லைட் இப்படி தான் இருக்குது. நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே ஒரு ஒரு பேலஸில் இருக்கிற ஒரு ரூம் மாதிரி தான் ஃபீல். இந்த லைட்டிங்கு எல்லாமே இந்த பக்கம் திரும்பணும்னா தான் இப்போ இந்த வியூ தெரியுது. பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. அதுதான், அதாவது இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபர்னிச்சர் போட்டாலும் இப்போ இந்த ஃபர்னிச்சரையும் தாண்டி எடுத்து காட்டுறது இந்த இன்டீரியர் தான். டீக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடையாதுங்க. எப்படிங்க அந்த கால்குலேஷன் பற்றி கேட்கணும். ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து, ஓகே இப்போ இந்த மெஷர்மெண்ட் இப்படி எடுத்து இதுக்கு எவ்வளோ மரம் செலவாகுதோ, நம்மளோட மரத்தோட எவ்வளோ ஆக்குபென்சி எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்து தான் நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுக்க முடியும். நம்ம செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். பட் வந்து இங்கே வந்து புக் ஷெல்ஃப்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரைவசியாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படியே காமாக உட்காந்து புக்ஸ் படித்து போத் சைட் ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு புக் ஷெல்ஃபு அது மெஷர்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் அப்படியே நம்ம எந்த கேப் இல்லாமல் அப்படியே ஃபில் பண்ணிட்டோம். ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற லாக் கீழேருந்து எல்லாமே பாருங்கள். எல்லாமே ஓல்டு டைப்புங்க, பழைய காலத்து டைப். அதுதான் காலத்துக்கு நிலச்சி நிற்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வேணும்னா திறக்கணும், வேண்டாம்னா இது பண்ணணும், அந்த மாதிரி டைப் தான் இது. எல்லாத்து மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி. வேணும் டாடாய் சோஃபா போட்டோம். ஆமாம் ஆமாம், டாடாய் சோஃபா போட்டோம். இங்கே நல்லா இருக்கும், இந்த காம்பேக்டாக இருக்குது. இது உட்காந்து நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே ஒரு கடைசி பெட்ரூம் இது. ஓ இங்கே அதே தான். இது என்னங்க வேற லெவலில் இருக்குங்க. இதில் என்ன இருக்குன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம். ஓ டாப் லிஃப்ட் ஸ்டோரேஜ், அதுவும் டீக்லே. இது உங்களுடைய பிராண்ட் லோகோ மாதிரி இருக்கு இந்த கட்டில். ஆமாம், இது மாதிரி அண்டர் ஸ்டோரேஜ் இருக்கு. 4 பக்கமும் முழுக்க ஸ்டோரேஜ் தான். பயங்கர வெயிட்டா இருக்குங்க. டீக் இல்லை அதுதான் விஷயம். கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் வார்ட்ரோப் ப்ளஸ் லாஃப்ட். இல்லை கான்செப்ட் சேம் கான்செப்ட் எல்லா ரூமும். ஆக்சுவலாக லாஃப்ட் நோக்க முடியும் காட்டுங்க பிரதர். கீழேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஃப்ட் நம்ம பார்த்தோன்னா ஓ சும்மா நான் ரேண்டமாக தான் அது ஓப்பன் பண்ணேன். தெரியுதுங்களா? டேக்கு, அதாவது அதுதான் விஷயம். கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் டீக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் விஷயம். பட் என்னன்னா பிரச்சனை என்னன்னா டீக்ல வந்து நீங்கள் எனக்கு டைம் கண்டிப்பாக இந்த இதுக்கு ஒரு 6 months ஆச்சு. 1 மாதம் 2 மாதத்துல எல்லாம் பண்ண முடியாது. உங்கள் ப்ராஜெக்ட் ஒரு 4 to 5 months இருந்தால், முன்னாடி இருந்தால் மட்டும்தான். அதுவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அட் அ டைமில் மேக்ஸிமம் ஒரு 2 தான் பண்ணுவோம். அப்போ இயர்லியே ஒரு 3-4 தான் பண்ண முடியும். கண்டிப்பாக. இப்போ தஞ்சாவூரில் முடிஞ்சது, புதுக்கோட்டையில் முடிஞ்சது. புதுக்கோட்டை நம்ம கண்டிப்பாக அடுத்தது போடலாம். புதுக்கோட்டை ஸ்டார்லேருந்து எல்லாமே எல்லாமே பண்ணிக்கிறோம். திரும்ப என்னன்னா டீக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடையாது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட முடியாது டீக்கில். ஏன்னா நம்ம இங்கே வருவோம், ஒரு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மரம் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மரத்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ எவ்வளோ மரம் பிடிக்குது பார்த்ததுக்கப்புறம் நம்ம கொட்டேஷன் கொடுப்போம். இங்கே ஒரு சின்ன யூனிட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அயன் பண்ணிக்கலாம். லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸபிள் யூஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி சேர் இது மினியேச்சரோட சிங்கிள் வந்து எல்லா பெட்ரூம்லயும் ஒன்று போட்டோம். நம்ம ஒவ்வொரு பெட்ரூம்லயும் உட்காந்து புக் ரீட் பண்றதா இருக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸ். எப்பவுமே பெட்ல இருக்க முடியாது, சும்மா அப்படியே வந்து உட்கார்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் பிளான் பண்ணி பண்ணது. கண்டிப்பா ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த பக்கம் வந்துடுறேன். வீடியோட ஃபைனலாக கொண்டாட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், அந்த வீடு முழுக்க தேக்கிலே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக உள்ள என்ட்ரானல் இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயமோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த சின்ன சின்ன டீ பாடுறது ஆரம்பிச்சு எல்லாமே தேக்கு தான். முக்கியமாக இதோ ஏதோ பத்திரிகை நினச்சிக்காதீங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் தேக்கு மரத்துக்கு, அதாவது யூஸ் பண்ணியிருக்க இன்டீரியருக்குமே லைஃப் டைம் எல்லாமே தேக்குன்னு வந்தாலும் லைஃப் டைம். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அதான் கேப்லிகான் ஃபவுண்டேஷனில் நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க. பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு வுட்டுக்கு வந்து லைஃப் டைம் பாண்ட் வித் சர்டிஃபிகேட்டோட டீக்குட் அண்ட் ரோசர் மட்டும் தான் பண்ணுறீங்க. இன்டீரியர் வந்து டீக்குட் மட்டும் தான் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் டீக்குட் அண்ட் ரோசர் பண்ணுறோம். எது எடுத்தாலும் கேப்லிகான் ஃபர்னிச்சரில் பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர் 3 ஷோரூம்லேயும் லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறோம். நம்ம சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறீங்க இல்லைங்களா? இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்னா டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிட்ட கொரியர் அனுப்பிச்சு விட்றா, டெலிவரி அனுப்பிச்சு விட்றலாம், ஓன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. இது இன்டீரியருங்கும் போது ப்ராசஸே வேறு. இன்டீரியர் எப்படி அவங்க லொக்கேஷனை டேரெக்டாக ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணி நான் வந்து அந்த ப்ராசஸ் எப்படி அதை சொல்லுங்கள். மும்பை வரைக்கும் இன்டீரியர் பண்ணிருக்கீங்க. ஆமாம், மும்பை வந்துட்டு போய் மெஷர்மெண்ட் எடுத்து கொட்டேஷன் கொடுத்து, நான் என்னென்னா கஸ்டமர் கூப்பிடும்போது ஜென்யூன் கஸ்டமராக இருந்தாங்கன்னா நம்ம வந்து போய் எடுத்து அது பிஸ்னஸ் ஆகுதோ இல்லையோ அது ரெண்டாவது, நான் போயிடுவேன்.
டேரக்டா அதை விசிட் பண்ணி விசிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிறாங்க எடுக்கல அவங்க பட்ஜெட் எல்லாம் அவங்களோடது. என்னோட வேலை என்னன்னா நான் ஃபோனில் பேசி இன்டீரியர் ஃபோனில் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்னிச்சர் மாதிரி நான் எனக்கு செலவுனாலும் பரவாயில்ல, நான் டேரெக்டாக போய் அது கஸ்டமர் நிறைய பேர் சங்கடப்படுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கலன்னா சங்கடம், அதெல்லாம் நான் வரேன் வந்து பண்ணி தரீங்க. ஒரு ஜென்யூனாக இருந்தால் கண்டிப்பாக நான் வருவோம், வந்து அது மெஷர்மெண்ட் எடுத்து ஐடியா கொடுத்து அவங்க ஐடியாவை வாங்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு ஓகேன்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் கான்செப்ட் கரெக்டுங்களா? ஸோ டைம் கேப் ஃபர்ஸ்ட் இதை பற்றி தெளிவாக சொல்லிடுறீங்க. வந்து 3 to 5 months. 5 months. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ மந்த்ஸ் ஆச்சு? 6 months ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வீடு கட்டுற அளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது காஸ்ட் வைஸ் எப்படி பிரதர் இருக்கும்? பேசிக்காக வந்துட்டு காஸ்ட் வைஸ் பற்றி தெளிவாக சொல்லுங்க. ஏன்னா இப்போ நார்மல் இன்டீரியர்னா எல்லாரும் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு அப்படின்னா இதில் அப்படி ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. இப்போ சென்னையில் ஒரு வீடு பண்ணேன் 3 BHK. ஓகேங்க. ஒரு வார்ட்ரோப், லாஃப்ட், ஒரு கிச்சனு, ஒரு பூஜா, ஒரு டிவி யூனிட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ளைவுட் ஒரு 8 வரும்போது டீக்குள்ள ஒரு 10 வரும். அந்த காசு எக்ஸாம்பிளுக்கு தான் மேக்ஸிமம் ஒரு 2 lakhs ஜாஸ்தி வரும். ஆனால் அதுக்கு வந்து இது லைஃப் லாங் நம்ம கூட லைஃப் லாங்கிறது ரெண்டாவது. இன்னொன்று என்னன்னா வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் மன அமைதி வந்து பயங்கரமாக இருக்கும். உள்ள பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்னஸாக நம்மளோட ஸ்டாண்டர்டு நம்மளை கணிக்கிறதே வேற மாதிரி ஒரு வியூ இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்தோன்னே நான் ஏதோ ரூம் ஸ்ப்ரே பர்ஃப்யூம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தோன்னா தெரியுது ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு யூரோப் ஸ்டைல் காமிக்க சொன்னேன்ல, உங்களுக்கு டோட்டலாக வேற மாதிரி நல்லா இருக்குங்க. உண்மையாக வீடெல்லாம் கட்டினீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து போடுறீங்க இல்லை ரெண்டாவது செகண்ட், அதாவது நீங்கள் இன்டீரியர் வந்து தேக்கிலே பண்ணணும் இல்லை, ஒரு வாட்டி நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி பாருங்க. கோயம்புத்தூர் உங்களோட ஷோரூம் இருக்குது, லைவ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, லைவ் டெமோ இருக்குது. டெமோவோட நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஃபர்னிச்சருக்கு ஒரு ஷோரூம் இருக்குது. அதே மாதிரி ஃபர்னிச்சர் ஷோரூமில் எங்கேயும் பிரான்ச் இருக்காது சொல்லி கோயம்புத்தூர், ஹைதராபாத், பெங்களூர் 3 லொக்கேஷன். டெலிவரி வந்து இந்தியா ஃபுல்லாக, சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் போனால் புஷ்பா, இந்த பக்கம் வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க. இவங்களோட கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், அட்ரஸ், மேப், லொகேஷன் வேணும், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள், சார் பேசுவார், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பண்ணிடுறீங்க. அதான் கான்செப்ட்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னன்னா மறக்க சொல்ல மாட்டேன், இன்டீரியர் எனக்கு டீக் வேண்டாங்க அப்படின்னாலும் நாங்கள் வந்துட்டு ப்ளைவுட், பிவிசி, அலுமினியம் எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமருக்கு எல்லாரும் டீக் விரும்ப மாட்டாங்க. அதுலேயே நம்ம நிறைய டெமோ, நிறைய வீடு பண்ணிக்கிறோம். அதில் என்னன்னா மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம கிட்ட பண்ணும்போது என்னன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பிராண்டாக இருக்கும்போது உங்களுக்கு எப்பவுமே சர்வீஸ் இருக்கும். இதை போடுறோம்னா இது போட்டிருக்கோம், இது இல்லைன்னா இது இன்ச்சஸ் இந்த கம்பெனினா இன்ச்சஸ் இந்த கம்பெனி, இது சொல்லி தான் நம்ம போடுவோம் தவிர மற்றபடி உள்ள எதுவுமே மறைச்சி எதுவுமே இருக்காது. டிரான்ஸ்பரண்ட் இன்டீரியர் எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்க. அப்போ என்னன்னா தேக்கு மரத்தில் இன்டீரியர் பண்ணணும்ல, நீங்கள் வந்து பேசிக்காக இன்டீரியர் பண்ணாலுமே பார்க்க நல்லா ப்ரீமியமாக நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஃப்ரெண்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ், மேப், லொகேஷன், கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். மறக்காம செக் கொடுப்பாரு. நம்ம டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் டாட்டா.